ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா லைனிங் வந்து நம்ம எப்படி இதுக்கு இது பண்ணலான்னு பார்க்கலாம். 2 சரிசமமா நான் லைனிங்கை வச்சுக்கிட்டேன். மிச்சம் இருக்கிற லைனிங்கை சரிசமமா வச்சு 2 பாதியாக வெட்டிக்கிட்டேன். என்னோட மெத்தடை தான் நான் சொல்லிக் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் வேறு மாதிரி ஜாயின் பண்ணுவீங்கன்னா எப்படி வேணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். இது என்னுடைய மெத்தட். சைடில் எப்போதுமே நான் என்ன பண்ணுவேன்னா லைனிங் வந்து மடித்து தைச்சிருவேன். ஸோ கரைப்பக்கம் வந்து மேலே ஜாயினிங் இடத்துல இருக்கும். சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்டிச் பண்ணி எடுத்துப்பேன். ஸோ இதுதான் என்னுடைய மெத்தட். நான் வந்து லைனிங்கை இது வரைக்கும் நான் இடுப்பு அகலம் வச்சுனா நான் கட் பண்ணதே கிடையாது. இடுப்பு அகலத்துக்கு தக்கன ப்ளீட்ஸ் பிடிச்சிப்பேன். நான் வந்து இது வரைக்கும் ப்ளீட்ஸ் பிடிச்சி மட்டும் தான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். அப்போ தான் ராகத்தாக இருக்கும் காலுக்கெலான்னு சொல்லிட்டு. ஸோ நான் அதே மாதிரி தான் பண்ணுவேன். எப்போதுமே அம்பர்லாக்கும் சரி ப்ளீட்ஸுக்கும் சரி நான் வந்து இப்படி தான் நான் லைனிங் வந்து அட்டாச் பண்ணுவேன். ப்ளீட்ஸ் மாடலில் எப்படி நான் அட்டாச் பண்ணணும் லைனிங், சேம் அம்பர்லா மாடல்லையும் அதே மாதிரியே தான் நான் அட்டாச் பண்ணுவேன். இது வரைக்கும் யாருமே எனக்கு எந்த கம்ப்ளைண்ட்ஸ் கொடுத்தது கிடையாது. அம்பர்லா ஒரு மாதிரி உப்பிட்டுருக்கு அதெல்லாம் எதுவுமே கம்ப்ளைண்ட்ஸ் வந்தது கிடையாது. ஏன்னா அந்தளவுக்கு இது வெளியில் தெரியாது உள்ற இருக்கனால. ஸோ ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா மடித்து தைச்சாச்சு. ஸோ இன்னொரு பக்கமும் நம்ம மடித்து தைச்சிக்கலாம். இதே மாதிரி நீங்கள் மடித்து தைக்கும்போது நீங்கள் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் எந்த ஒரு பிசுறுமே இருக்காது. ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ வந்து நீங்கள் இதே மாதிரியே ஸ்டிச் பண்ணி பாருங்கள். மடித்து ரொம்ப அழகாக இருக்கும். இதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம 2 சைடுமே மடித்து தைச்சி முடித்ததுக்கு அப்புறமா நம்ம லைனிங்குடைய ஹைட்டு பார்க்கலாம் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு. நம்மளுக்கு ஸ்கர்ட் பார்ட் மெயின் பார்ட் பார்த்திங்கன்னா 37 இன்ச் இருக்குது. அதை விட கம்மியாக இருந்தாலே நம்மளுக்கு போதுமானதாக தான் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த லைனிங்குடைய ஹைட்டு வந்து நமக்கு 33 இன்ச்சு தான் இருக்குது. போதும். ஒரு 4 இன்ச்சு நம்ம தான் கம்மியாக இருக்குது. ஸோ நம்மளுக்கு கரெக்டாக தான் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இடுப்பகலம் வந்து எப்போதுமே கூடவாக தான் இருக்கும். ஸோ நம்ம வந்து அதை வந்து இடுப்பகலத்துக்கு தக்கன 23 இன்ச்சுக்கு வந்து நம்ம ப்ளீட்ஸ் பிடிச்சிக்கணும். ஸோ இந்த ப்ளீட்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ஈவனாக வைக்கணும்லாம் அவசியம் கிடையாது. உள்ற தான் போயிடும் இது நம்மளுக்கு. ஸோ அதனால் உங்களுக்கு எவ்வளோது பார்த்து நீங்கள் ப்ளீட்ஸ் பிடிச்சிக்கலாம். ஸோ ரொம்ப நீட்டாக ரொம்ப இதெல்லாம் பிடிக்கணும்லாம் அவசியம் இல்லை. இதை நம்ம வந்து மெயின் கிளாத்தில் ப்ளீட்ஸ் பிடிக்கும்போது தான் நம்ம ஈவனாக பார்த்து ரொம்ப அழகாக பிடிக்கணும். லைனிங் கிளாத்தில் ப்ளீட்ஸ் பிடிக்கும்போது நம்ம அந்தளவு அழகு பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 4 ப்ளீட்ஸ் போல் பிடிச்சிருக்கேன். பிடிச்சிட்டு நான் வந்து 23 இன்ச்சு இருக்கான்னு பார்ப்பேன். ஒரு 1/2 இன்ச் கூட இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. 23 ஆர் 23.5 அதே மாதிரி இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ வந்து பார்க்குறேன் நான் 22.5 இன்ச் தான் இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா கொஞ்சோண்டு நகர்த்தி வச்சுக்கிறேன். ஸோ நகர்த்தி வைக்கும்போது நம்மளுக்கு 1 இன்ச் கூட வர மாதிரி இருக்கும். இதே மாதிரி தான் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ப்ளீட்ஸ் நம்மளுக்கு எடுத்தோடனே கரெக்டாக வந்துடாது. நம்ம வச்சு பார்த்துட்டு கரெக்ட் பண்ணிவிட்டு இப்போ பார்த்திங்கன்னா 23 இருக்குது. பரவாயில்ல, நான் அதை அப்படியே எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா நான் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன் மிஷினில். ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா இதை வந்து நம்ம மெயின் பார்ட்டில் வந்து நம்ம இது பண்ணுவோம். ஸோ இதுக்குமே பார்த்திங்கன்னா மெயின் கிளாத்தில் பாவாடை பார்ட்டில் எப்படி நம்ம சென்டர் அர்கட் பண்ணமோ சேம் அதே மாதிரி லைனிங்லேயும் நம்ம சென்டர் அர்கட் பண்ணிக்கணும். அர்கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இது வந்து புறப்பக்கம், அதாவது மெயின் பார்ட்டும் நம்ம ஸ்கர்ட் பார்ட்டும் ஜாயின் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் புறப்பக்கத்தை எடுத்துகிட்டு புறப்பக்கத்தில் தான் நம்ம இந்த லைனிங்கை ஜாயின் பண்ணுவோம். அதுவும் எப்படின்னா நான் ஜாயின் பண்ணுற மாதிரி மெத்தடில் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்டிச்சஸ்லாம் வந்து ஹைட் ஆகிடும். ஸோ வந்து மறைஞ்சிரும். ஸோ இதே மாதிரி மெத்தடில் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். எப்படி நம்ம ப்ளீட்ஸுக்கு கவுனுக்கு நம்ம பண்ணமோ சேம் வந்து அதே மாதிரி தான் அம்பர்லா கவுனுக்கும் நான் பண்ணுவேன். இது வரைக்கும் நான் அப்படி தான் பண்ணிட்டும் இருக்கேன். ஸோ வந்து இதே மாதிரி சைடில் ஃபுல்லாக ஜாயின் பண்ணி முடிச்சிருங்க. ஸோ நெக்ஸ்ட்டு சைடும் இதே மாதிரி ஃபுல்லாக ஜாயின் பண்ணி எடுத்துருங்க. ஸோ 2 சைடும் ஜாயின் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நல்லா நம்மளுக்கு நீட் ஃபினிஷிங்காகவே இருக்கும். உள்ற வந்து மெயின் கிளாத்தை வந்து தள்ளி விட்டு ஜாயின் பண்ணுங்கள். இல்லாட்டி பார்த்தீங்கன்னா மெயின் கிளாத் இதே மாதிரி மேலே வந்துடும். உங்களுக்கு ஸ்டிச்சஸ் போட்டோன்னா ஒன்றாவே ஸ்டிச்சஸ் ஆகிடும். நம்ம பிரிக்கிற மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து பொறுமையாகவே ஸ்டிச்சஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஜாயின் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம சைடு வந்து எப்படி அட்டாச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எப்போதுமே பூனம் சாரீக்கு வந்து குண்டூசி போட்டுக்கிறது ரொம்பவே பெட்டர். ஸோ நான் வந்து என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா 2 கிளாத்தையும் சரிசமமாக வச்சு ஒரு 3-4 குண்டூசி போட்டு எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் அர்க்காத்தையும் வந்து நம்ம கரெக்டாக வச்சு குண்டூசி போடணும். அந்த மெத்தடையும் உங்களுக்கு இதில் காமிச்சிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு இதில் வந்து கிளாத்தில் வந்து குண்டூசியை விட்டுட்டு அர்க்காத் கிட்ட குண்டூசியை விட்டுட்டு செகண்ட் கிளாத்தில் வந்து அர்க்காத் கிட்ட நம்மளுக்கு ஃப்ரண்ட்டில் தெரியும் ஒரு ரெட் கலர் மார்க்கு. ஸோ அதில் வந்து நம்ம கரெக்டாக உள்ளே சொருகிட்டோன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கரெக்டாக வந்து அர்க்காத்தும் ஃபேஸ் டு ஃபேஸ் ஆகிடும். ஸோ அதனால் நம்மளுக்கு என்ன ஆகாதுன்னா 4 சைடுமே உங்களுக்கு ஸ்டிச்சஸ் போடும்போது ஒன்று போல் இருக்கும். எப்போதுமே இதே மாதிரி குண்டூசி போட்டே நீங்கள் ஸ்டிச் பண்ண பழகுங்க. இப்போ நம்மளுடைய கை சுற்றளவு பார்த்திங்கன்னா 12 இன்ச் இருக்குது. அதை 2ஆக டிவைட் பண்ணிக்கிறேன். அப்போ பார்த்திங்கன்னா 6 இன்ச் இருக்குது. ஸோ அந்த 6 இன்ச்சை வந்து நான் கையில் கரெக்டாக மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு இது வந்து கரெக்ட் ஃபிட்டாக இருக்கும். இல்லை எனக்கு கொஞ்சம் லூஸாக போடுவீங்கன்னா ஒரு 1/2 இன்ச் போல் சேர்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ எனக்கு கரெக்ட் ஃபிட்டாக இருக்கிறதுனால நான் இதே வச்சுக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா அர்க்காத்துலேருந்து ஸ்ட்ரைட்டாக வந்து நம்ம அந்த கை சுற்றளவோட ஒரு கோடு போட்டுக்கிறோம். இந்த இடத்துல தான் நம்ம கரெக்டாக தையல் போட போகிறோம். இதுக்கு ஏதாவது மெஷர்மெண்ட் எடுக்கணும்னா தேவை கிடையாது. ஸ்ட்ரைட்டாக நம்மளுக்கு தையல் அதில் வந்தால் போதுமானது. இதுக்கு எதுவும் நம்ம மெஷர்மெண்ட்லாம் எடுத்து நோட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இப்போ பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட்டாக வந்து நான் லாக் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா சைடை ஜாயின் பண்ண போகிறேன். ரொம்ப பொறுமையாகவே ஜாயின் பண்ணுங்கள். கரெக்டாக அந்த அர்க்காத் கிட்ட
கிட்ட வரும்போது ரொம்ப பொறுமையாக நீங்கள் வந்து கொண்டுட்டு வரணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நீங்கள் பொறுமையாகவே ஸ்டிச் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா 2 அர்க்காத்தும் நம்ம கரெக்டாக குண்டூசி போட்டு வச்சுருக்கனால அது மேலே வந்து நம்ம ஏற்றிட்டு அதுக்கப்புறமா நம்ம குண்டூசியை ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ ரிமூவ் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து இடுப்பகலம் மார்க் பண்ணணும். இடுப்பகலம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டோட்டலாக 37 இன்ச்சு இடுப்பகலம் இருக்குது. 37 இன்ச்சு இடுப்பகலம்னா அதை வந்து நம்ம 2ஆக டிவைட் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 18.5 இன்ச் கிடைக்கும். ஸோ அந்த 18.5 இன்ச்சை வந்து எப்படி மார்க் பண்ணணுங்கிறத உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வந்து நம்ம சைடு தையலுக்காக எவ்வளோ இன்ச்சஸ் விட்ருக்கோம், 2 இன்ச்சஸ் விட்ருக்கோம் இடுப்பகலத்தில். ஸோ இடுப்பகலத்தில் வந்து 2 இன்ச்சஸ் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து ஆப்போசிட் சைட்லேயும் நம்ம 2 இன்ச்சு. ஸோ அந்த பக்கமும் 2 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னா அந்த அர்க்காத்துலேருந்து இதுக்கும் ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டுக்கணும். ஓகேவா? இவ்வளோ தான் மேட்ரே, ரொம்ப ஈஸியாக சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு சைடும் பார்த்தீங்கன்னா 2 இன்ச்சஸ் மார்க் பண்ண போகிறோம். 2 இன்ச்சஸ் மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறமா அளந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 18 இன்ச் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்கணும். ஆப்போசிட் சைடும் பார்த்தீங்கன்னா 2 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து நான் எவ்வளோது எனக்கு 18 இன்ச் இருக்கான்னு பார்க்குறேன் இடுப்பகலம். பார்த்தீங்கன்னா எனக்கு 18 இன்ச் இல்லை, கரெக்டாக பார்த்தீங்கன்னா நான் அளந்து பார்க்கும்போது எனக்கு 19 இன்ச் இருக்குது. ஸோ 6 இன்ச் கூடவா இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா கொஞ்சம் உள்ளடங்க மார்க் பண்ணிப்பேன். ஒரு 1/2 இன்ச் என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு உள்ளடங்க மார்க் பண்ணிக்கும் போது எனக்கு கரெக்டாக 18 இன்ச் கிடச்சிரும். ஸோ இதே மாதிரி தான் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக நான் போட்டிருக்க லைன்லேயே நான் தையல் போட்டுட்டு வரேன். ரொம்ப பொறுமையாகவே ஸ்டிச் பண்ணுங்கள், ரொம்ப அழகாக நீட்டாக வரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு இடுப்புக்கிட்ட வந்து கரெக்டாக நான் ஊசியை குத்தி நிற்க வச்சுட்டு சைடை வந்து நம்ம கரெக்ட் பண்ணணும். சைடை வந்து நம்ம ஜாயின் பண்ணும்போது எல்லாத்தையும் ஒரே ஈவனாக நம்ம ஜாயின் பண்ணிட முடியாது. ஒரு 4 கிளாத்தையுமே ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் தான் நம்ம ஒன்றா ஜாயின் பண்ணுவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக தான் ஜாயின் பண்ணி ஆகணும். ஸோ அந்த குறிப்பிட்ட தூரம் வந்து எவ்வளோ இன்ச்சுன்னு பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளைங்களா இருந்தால் நான் உங்களுக்கு 4.5 இன்ச் வைங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். பெரியவங்களாக இருந்தால் 5லேருந்து 5.5 இன்ச் வரைக்கும் வச்சுக்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் 5.5 இன்ச் தான் வைக்கிறேன். ஸோ 5.5 இன்ச் வச்சு அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும்னா